ஸோ வெல்கம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஜர்னல் பேரிங். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஜர்னல் பேரிங். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோன்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஜர்னல் பேரிங். ஸோ இன்கேஸ் யாரும் அந்த வீடியோ வந்து பார்க்கலைன்னா ஸோ அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஜர்னல் பேரிங். ஸோ ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டிசைன் எ ஜர்னல் பேரிங் ஃபார் அ ஸ்டீம் டர்பைன் ஃபார் ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோட் ஆன் தி ஜர்னல் கொடுத்துருக்காங்க, 20,000 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, diameter ஆஃப் தி ஜர்னல் கொடுத்துருக்காங்க, 100 mm கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் தி ஜர்னல் கொடுத்துருக்காங்க 1500 RPM. ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஸோ கிவன் டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடுன்றது வந்துன்னா W. ஸோ நமக்கு வந்து நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நியூட்டன் வந்து கேஜிஎஃப்க்கு வந்து நியூட்டன் வந்து என்ன கேஜிஎஃப்க்கு வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைடட் பை 9.81 போடும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு வந்து கேஜிஎஃப் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்துன்னா டயமீட்டர் ஆஃப் தி ஜர்னல் வந்து என்ன 100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வந்து என்னன்னா சென்டிமீட்டரில் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நல்லா நம்ம வச்சுக்கோங்க, லோடு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜிஎஃப், டயமீட்டர் லென்த் அதெல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர். அடுத்து வந்தோம்னா ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க 1500 RPM. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்தோம்னா ஜர்னல் டைமென்ஷன்ஸ் இது பண்ணுறது. ஸோ டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்களே தட் இஸ் 10 cm, 100 mm அதாவது வந்தோம்னா 10 cm. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டீம் டர்பைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 வந்து எடுத்துக்கோங்க. சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டீம் டர்பைனுக்கு L/D ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2 வந்து இருக்குது. சரியா, ஸ்டீம் டர்பைனுக்கு L/D ரேஷியோ வந்து 1:2 இருக்குது. ஸோ இந்த 1:2 நம்ம வந்து இன் பிட்வீன் எனி வேல்யூஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து என்ன வேல்யூ எடுத்திருக்கேன்னா L/D ரேஷியோ வந்துட்டு 1.5ன்றது வந்து எடுத்திருக்கேன். சரியா, L/D ரேஷியோ 1. நமக்கு வந்து இன்பிட்வீன் வேல்யூ 1 to 2ன்றதுக்கு நான் இன்பிட்வீன் வேல்யூ 1.5 வந்து எடுத்திருக்கேன். ஸோ L is equal to 1.5 into D. டயமீட்டர்ன்றது நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா லென்த்தோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ லென்த்தோட வேல்யூ நமக்கு தெரியும், நமக்கு வந்து என்னென்னா டயமீட்டரோட வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியும். சரியா, ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா ப்ரெஷர் டெவலப். ஸோ ப்ரெஷர் டெவலப் அப்படின்றது வந்து என்னென்னா W, அதோட ஃபார்முலா வந்துன்னா WL/D. ஸோ Wன்றது வந்துன்னா லோடு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜிஎஃப்ல, Lன்றது வந்து என்னென்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில், டயமீட்டர் வந்துன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில். ஸோ நமக்கு வந்து Wயோட வேல்யூ தெரியும், Wயோட வேல்யூ வந்து நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. தென் எல்லோட வேல்யூ நமக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் 15 cm. டயமீட்டரோட வேல்யூ வந்தோம்னா நம்ம வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 10 cm. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்தோம்னா ப்ரெஷரோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் வந்தோம்னா அலோவபிள் பியரிங் ப்ரெஷரோட நமக்கு வந்து கம்மியாக இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணணும். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 வந்து எடுங்க. ஸ்டீம் டர்பைனுக்கு அலோவபிள் பியரிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அலோவபிள் பியரிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன 7 to 20 kgf/cm² அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் டர்பைனுக்கு அலோவபிள் பியரிங் ப்ரெஷர் வந்து 7 to 20 kgf/cm². நமக்கு வந்திருக்க வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 13.59. ஸோ அப்போ வந்து நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தென் தி அலோவபிள் பியரிங் ப்ரெஷர். ஸோ கால்குலேட்டட் P வேல்யூ இஸ் லெஸ் தென் தி அலோவபிள் பியரிங் ப்ரெஷர். ஸோ டிசைன் இஸ் சேஃப். ஸோ இந்த இது வந்து நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ கால்குலேட்டட் P வேல்யூ இஸ் லெஸ் தென் அலோவபிள் பியரிங் ப்ரெஷர். ஸோ டிசைன் இஸ் சேஃப். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன தேர்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்துன்னா செலெக்ஷன் ஆஃப் லூப்ரிகேஷன் ஆயில். ஸோ செலெக்ஷன் ஆஃப் லூப்ரிகேஷன் ஆயில் வந்து என்னன்னா நமக்கு வந்து கொஸ்டினில் வந்துட்டு லோடு, டயமீட்டர் அண்ட் ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இசட்டோட வேல்யூ நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், டேட்டா புக் வந்து பாருங்கள். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைனுக்கு ZN/P வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ZN/P வேல்யூ 1422.3 வந்து கொடுத்துருக்காங்க. ZN/P வேல்யூ 1422.3 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ZN/P வந்து என்ன 1422.3. இதில் நமக்கு வந்து இசட்டோட வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியாது. இசட்ன்றது வந்துன்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி. ஸோ இசட்ன்றது வந்து அப்சல்யூட் விஸ்காசிட்டி. ஸோ என்னோட வேல்யூ நமக்கு வந்து தெரியும் ஸ்பீடு. Pன்றது வந்துன்னா கால்குலேட்டட் ப்ரெஷர். நம்ம வந்து என்ன இங்கே ப்ரெஷர் கால்குலேட் பண்ணியிருக்கோம் 13.59. ஸோ Z into 1500 divided by 13.59 is equal to 1422.3. ஸோ இதில் இருந்து என்ன இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இசட்டோட வேல்யூ 12.88 centipoise. அதோட இசட்டோட அப்சல்யூட் விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து என்னன்னா centipoise. ஸோ இந்த இசட்டோட வேல்யூக்கு வந்து என்ன பண்ணணும்னா we have to select the lubricating oil. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டேட்டா புக்கில்
பேஜ் நம்பர் 7.41 வந்து பாருங்கள். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.41 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து இருக்கும். அதில் வந்து என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து என்னன்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து நம்ம பீரிங்கோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ ஜென்ரலாக பீரிங்கோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 to 80 டிகிரி செல்சியஸ். ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா 70 டிகிரி செல்சியஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். சரியா 70 டிகிரி செல்சியஸ். நான் வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரி செல்சியஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்மளோட இசட்டோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12.88. ஸோ அப்போ 70 டிகிரி செல்சியஸ்க்கு 12.88 பார்த்தீங்கன்னா இங்கே ரஃபாக இங்கே வரும். ஓகே. ஸோ அப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து இன் பிட்வீன் 10 and 12 வந்து வருது. ஸோ எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் ஆயில் 10 and 12 வருது. நான் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆயில் வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து SAE 20 ஆயில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா, SAE 20 ஆயில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு வந்து என்ன, வி ஹவ் டு கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணும். ஃபார் 70 டிகிரி செல்சியஸ்க்கு 70 டிகிரி செல்சியஸ் இந்த 20 SAE 20 லைனுக்கு வந்து என்னென்னா 20 ஆயில் லைனுக்கு வந்து பார்க்கும்போது இங்கே வந்து என்னென்னா அப்ராக்ஸ் வந்து என்ன வருதுன்னா இசட்டோட வேல்யூ வந்து 14 வருது. சரியா, ஸோ அப்போ வந்து என்ன, ஸோ அதாவது 70 டிகிரி செல்சியஸ் இந்த SAE 20 லைனுக்கு வந்து என்ன அப்ராக்ஸ் இசட்டோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோன்னா 14 சென்டிபாய்ஸ் வந்து வருது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு பேஜ் நம்பர் 7.31 நம்ம வந்து என்ன ZN/P வேல்யூ வந்து பார்க்கணும். அந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். அது கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 7.41. இந்த கிராஃப் யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் என்ன லூப்ரிகேட்டிங் ஆயில் அப்படின்றது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் இசட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன டேட்டா ஃபோர்த் ஸ்டெப்ன்றது வந்து கால்குலேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லூப்ரிகேஷன். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து இருக்கும். μ is equal to 33.25 divided by 10 power n 10 power 10 z into n divided by p d by c plus k. ஸோ இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து இசட்ன்றது அப்சல்யூட் விஸ்காசிட்டி நமக்கு வந்து தெரியும், என்னன்றது வந்துன்னா ஸ்பீடு நமக்கு அது தெரியும், பின்றது வந்துன்னா கால்குலேட்டட் ப்ரெஷர் அது நமக்கு தெரியும், டின்றது வந்துன்னா டயமீட்டர் அது நமக்கு தெரியும். ஸோ சியோட வேல்யூ தெரியாது, கேவோட வேல்யூ வந்து தெரியாது. ஸோ கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்னன்னா L/D ரேஷியோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன L/D ரேஷியோ இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்துன்னா கேவோட வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன L/D ரேஷியோ வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா பாருங்க, L/D ரேஷியோ நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா 1.5 வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரியா, ஸோ அந்த 1.5க்கு வந்து பார்க்கணும். ஸோ L/D ரேஷியோ 1.5க்கு வந்து பார்க்கும்போது L/D ரேஷியோ 1.5 இந்த கர்வ் வந்து எங்கே கட் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். ஸோ அதில் வந்து என்னன்னா கேவோட வேல்யூ வந்து பார்க்குறோம். ஸோ அது அப்ராக்ஸாக எங்கே கட் ஆகுதுன்னா 0.005க்கு முன்னாடி கட் ஆகுது. ஸோ நான் கேவோட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஸோ கேவோட வேல்யூ இன் 0.0025 வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சரி, அதாவது இந்த கிராஃப் வந்து பார்க்குறோம், எக்ஸ் ஆக்சிஸில் L/D ரேஷியோ இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து கேவோட வேல்யூ இருக்குது. ஸோ L/D ரேஷியோ 1.5க்கு வந்து எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம். நான் அப்ராக்ஸாக வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா 0.0025 அப்படின்ற வேல்யூ வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சரியா, கேவோட வேல்யூ அந்த இது வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்தோன்னா நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து என்னன்னா நமக்கு வந்து சியோட வேல்யூ வந்து தெரியும். சின்றது வந்துன்னா டயமீட்டர் கிளியரன்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.32 வந்து பார்க்கணும். சரியா, டேட்டா புக்கில் வந்து என்ன பேஜ் நம்பர் 7.32 வந்து பார்க்குறோம். ஸோ அதில் வந்து டயமீட்டர் கிளியரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நமக்கு வந்து பீரிங் ப்ரெஷர் இதில் வந்து என்ன லெஃப்ட் சைடில் வந்தோன்னா நமக்கு வந்து என்ன ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார், ஜென்ரேட்டர், ஜென்ரல் பர்பஸ் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் ரஃப் மிஷின்ஸ், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க, கேட்மியம், சில்வர், காப்பர் லெட், இந்த மாதிரி வந்து நமக்கு மெட்டீரியல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நமக்கு நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைன். ஸோ அது வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஸ்டீம் டர்பைன் வந்து இதில் இருக்காது. ஸோ அதில் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எலக்ட்ரிக் மோட்டார் ஆர் ஜென்ரேட்டர். ஸோ இதில் வந்து நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எலக்ட்ரிக் மோட்டார் ஆர் ஜென்ரேட்டர் அப்படின்ற இந்த இது வந்து எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்டு நமக்கு டயாமீட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், அதாவது 100 mm. டயாமீட்டர் வந்துன்னா 100 mm. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் டயாமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ வந்து என்ன எலக்ட்ரிக் மோட்டார் ஆர் ஜென்ரேட்டர் இந்த இதை எடுத்துக்கிட்டு ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து என்ன நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா 100 mm.
ஸோ அப்போ வந்து நான் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் 12, 25, 50, 90, 140 இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டயமீட்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு 100 mm இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டயமீட்டர்னா 140. இப்போ வந்து எலக்ட்ரிக் மோட்டார் ஜென்ரேட்டர் அந்த இதுக்கு வந்து 75 to 150 வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. 75 to 150 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸில். அப்போ சியோட வேல்யூ வந்து என்னன்னா, ஸோ சியோட வேல்யூ வந்து என்னன்னா ஃபார் எலக்ட்ரிக் மோட்டார் ஆர் ஜென்ரேட்டர் வந்து ஃபார் டயாமீட்டர் வந்து 100 mmக்கு 75 to 150 மைக்ரான்ஸ். நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா சியோட வேல்யூ வந்து 150 மைக்ரான்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சியோட வேல்யூ வந்துன்னா 150 மைக்ரான்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். இந்த மைக்ரான்ஸ்ன்றது வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 10⁻⁻6 மீட்டர். ஸோ மீட்டர் வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்டு 100 பண்ணியிருக்கேன். அப்போ சியோட வேல்யூ வந்துன்னா 150 × 10⁻⁻4 சென்டிமீட்டர். சியோட வேல்யூ வந்துன்னா 150 × 10⁻⁻4 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும், என்னன்றது ஸ்பீடு, இதோட பியோட வேல்யூ ப்ரெஷர் நமக்கு தெரியும், இது வந்து டின்றது டயமீட்டரோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும், கேயோட வேல்யூ தெரியும். ஸோ எல்லாத்தையும் வந்து இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். 33.25 டிவைடட் பை 10⁻10. இதுன்றது வந்து என்னன்னா இசட்டோட வேல்யூ. இசட்டோட வேல்யூன்றது ஸ்டாண்டர்ட் இசட்டோட வேல்யூ. சரியா, கால்குலேட்டட் இசட்டோட வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாண்டர்ட் இசட்டோட வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 14. ஸ்பீடு வந்துன்னா 1500. கால்குலேட்டட் ப்ரெஷர் 13.59. அடுத்து வந்து என்னன்னா டயமீட்டர் வந்து என்னன்னா 10 சென்டிமீட்டர். அடுத்து வந்துன்னா சியோட வேல்யூ 150 × 10⁻⁻4 சென்டிமீட்டர் ப்ளஸ் கேயோட வேல்யூ வந்துன்னா 0.0025. ஸோ மியூவோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 5.9 × 10⁻⁻3. ஓகே, 5.9 × 10⁻⁻3. ஸோ இது வந்து என்னன்னா 4th ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா ஹீட் ஜென்ரேட்டருக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஹீட் ஜென்ரேட்டட் ஃபார்முலா Hg = μ × W × V அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹீட் ஜென்ரேட்டட் அப்படின்றதுக்கு வந்து நம்ம யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் செகண்ட், இந்த இதில் வந்து நம்ம வந்து யூனிட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து Hg வந்து என்னன்னா μ × W × V. மியூன்றது வந்து இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். டபிள்யூன்றது வந்து லோடு, வெலாசிட்டி வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ மியூ வந்து 5.9 × 10⁻⁻3. டபிள்யூன்றது வந்துன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20,000 நியூட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்துன்னா இங்கே வந்து 20,000 அப்படின்றது சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். வெலாசிட்டி வந்து நமக்கு தெரியாது. வெலாசிட்டி ஃபார்முலா வந்துன்னா πdN/60. ஸோ πன்றது சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். டின்றது வந்துன்னா டயாமீட்டர். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 mmன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ டயாமீட்டர் வந்து என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். π × 0.1 × 1500 டிவைடட் பை 60. ஸோ இது பண்ணும்போது அந்த நமக்கு வந்து வெலாசிட்டி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்/செகண்ட் வந்து கிடைக்கும். ஸோ வெலாசிட்டி = 7.85 மீட்டர்/செகண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டயாமீட்டர் வந்து என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன, ஸோ இது நமக்கு வந்து இதில் மியூவோட வேல்யூ தெரியும், டபிள்யூட வேல்யூ தெரியும், வெலாசிட்டியோட வேல்யூ தெரியும். ஸோ Hg = 5.9 × 10⁻⁻3 × 20,000. இது வந்து என்ன லோடு இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன், இது வந்து என்ன வெலாசிட்டி. ஸோ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹீட் ஜென்ரேட்டட், அதாவது ஹீட் ஜென்ரேட்டட் வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துன்னா ஹீட் டிசிபேட்டட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். ஹீட் டிசிபேட்டட் ஃபார்முலா வந்து என்னன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 ஃபார்முலா இருக்குது. ஸோ Hd = ΔT + 18 L × D டிவைடட் பை K. ஸோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா Hd = ΔT + 18 L × D டிவைடட் பை K. Lன்றது வந்து லென்த்து, Dன்றது வந்து டயாமீட்டர். ΔT அப்படின்றது வந்துன்னா T0 - TA டிவைடட் பை 2. T0 அப்படின்றது வந்துன்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். நம்ம கொஸ்டினில் வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்கல. நம்ம இங்கே லாஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 70°C எடுத்திருக்கோம். ஸோ அதே 70°C வந்து இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து நான் 70°C. Tன்றது வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஆர் ரூம் டெம்பரேச்சர். அது வந்து நான் என்னன்னா 28°C வந்து நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ கேயோட வேல்யூ வந்து என்ன, அது வந்து கான்ஸ்டன்ட் 0.434. இந்த வேல்யூ வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேயோட வேல்யூ வந்துன்னா 0.434. ஸோ இதை வந்து என்ன, ஸோ ΔTன்றது வந்துன்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் மைனஸ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் டிவைடட் பை 2. ஸோ 70 - 28 டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு வந்து 21°C. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதாவது 21 + 18 இன்ட்டு எல்ன்றது வந்து என்னன்னா நமக்கு வந்து 15 சென்டிமீட்டர். அதை வந்து என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். ஓகே, அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 0.15
டயாமீட்டர்ன்றது வந்து என்ன நமக்கு வந்து என்ன 100 mm கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 0.1. ஸோ இங்கே என்னன்னா லென்த்தும் டயாமீட்டர் வந்து என்ன பண்ணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணும். சரியா, லென்த் டு டயாமீட்டர் வந்து என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் வந்து சப்ஸ்டிட் பண்ணும். டிவைட் பை கேவோட வேல்யூ 0.434. ஸோ ஹீட் டிசிபேட்டோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா சப்ஸ்டிட் பண்ணால் 52.56 வாட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன செக் பண்ணால் ஹீட் ஜென்ரேட்டட் அண்ட் ஹீட் டிசிபேட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும். ஹீட் ஜென்ரேட்டோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 926.3 வாட் வருது. ஹீட் டிசிபேட்டோட வேல்யூ வந்து 52.56 வாட் வருது. ஸோ இங்கே ஹீட் ஜென்ரேட்டட் வேல்யூ வந்து என்னன்னா is greater than that of the heat dissipated value. So heat generated value is greater than that of the heat dissipated value. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கூலிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஹீட் ஜென்ரேட்டட் வேல்யூ வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது, அதனால என்னன்னா ஆர்டிஃபிஷியல் கூலிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணோம் ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ இதான் வந்து என்ன டிசைன் ஆஃப் ஜர்னல் பேரிங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜேர்னலோட கொடுத்துருக்க இதுக்கு வந்து ஜேர்னலோட டைமென்ஷன்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து லென்த் வந்து L/D ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம அது கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு L/D ரேஷியோ வந்து பார்க்கணும். அதில் வந்து லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரெஷர் வந்து W/LD இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து அலோபுல் பீரிங் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கா அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ அது டிசைன் சேஃப், கம்மியாக இருந்துச்சுன்னா டிசைன் சேஃப்னு எடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து லூப்ரிகேட்டிங் செலக்ஷன் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில். ஸோ ZN/P ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம வந்து இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த இசட்டோட வேல்யூக்கு வந்து we have to select the standard lubricating oil. ஸோ ஸ்டாண்டர்ட் லூப்ரிகேட்டிங் ஆயில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் we have to select the standard இசட்டோட வேல்யூ. அந்த இசட்டோட வேல்யூஸ் இது பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்பு கால்குலேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லூப்ரிகேஷன். ஸோ இந்த இதை வந்து இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 இருக்குது. இது வந்து நமக்கு எல்லா வேல்யூமே தெரியும், இந்த சியோட வேல்யூவும் கேவோட வேல்யூ மட்டும் தெரியாது. இந்த கேவோட வேல்யூ வந்து பேஜ் நம்பர் 7.34 கிராஃபில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து L/D ரேஷியோக்கு கேவோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சியோட வேல்யூ அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.32 வந்து இருக்கும். ஸோ கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு டயாமீட்டருக்கு வந்து சியோட வேல்யூ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். சியோட வேல்யூ சூஸ் பண்ணி ஸோ எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டிட் பண்ணனா நமக்கு வந்து மியூவோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹீட் ஜென்ரேட்டட். ஸோ ஹீட் ஜென்ரேட்டட் அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து இருக்கும். ஸோ HC = μ × W × V. ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா π × D × M. ஸோ இதில் வந்து டி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். அதே மாதிரி வந்து லோடு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் யூனிட் வந்து KGF போட்டுறாங்க. இது வந்து ஸோ மற்ற ஸ்டெப்ஸுக்குலாம் வந்து யூனிட் வந்து KGF தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஹீட் ஜென்ரேட்டட் அண்ட் ஹீட் டிசிபேட்டடுக்கு மட்டும் நம்ம யூனிட் வந்து நியூட்டன் அண்ட் மீட்டரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட் ஜென்ரேட்டட் கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீட் டிசிபேட்டட் வந்து கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ ஹீட் டிசிபேட்டட் ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 இருக்கும். ஸோ அதில் வந்து டெல்டா Tன்றது வந்து T0 - TA/2. T0 ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், Tன்றது வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், கேவோட வேல்யூனா 0.434. இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ வந்து அதை யூஸ் பண்ணி ஹீட் டிசிபேட்டட் வந்து கால்குலேட் பண்ணிப்போம். இப்போ ஹீட் ஜென்ரேட்டட் வந்து ஹீட் டிசிபேட்டடோட அதிகமாக இருந்துச்சுன்னா we have to provide the artificial cooling arrangement. ஸோ இவ்வளோ தான் டிசைன் ஆஃப் ஜர்னல் பேரிங்ஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இதோட நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெயில் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.